Hi all, good evening. Today we will discuss some of the concepts on Lagrange multiplier method. Lagrange multiplier method na என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸில் பார்த்தோம். இப்போ வந்து அதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் Lagrange multiplier method யூஸ் பண்ணுறோம். So to find the maximum and minimum values of f of x comma y comma z subject to the constraint g of x comma y comma z equal to k, assuming that these extreme values exist and del g not equal to 0 on the surface g of x comma y comma z equal to k. ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் வச்சு பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சர்ஃபேஸ் கிடைக்குது 3 டைமென்ஷனில். பட் ஆக்சுவலாக இதில் மென்ஷன் பண்ணுறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் வந்து இது ஒரு 4th டைமென்ஷன் ஸ்பேஸ். பட் இதில் வந்து அந்த 4th டைமென்ஷனை நம்ம வந்து கேக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா இட் வில் பிகம் எ 3 டைமென்ஷன். இதை வந்து நம்ம லெவல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெவல் சர்ஃபேஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து வி கால் இட் அஸ் திஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்டடி. இதை வந்து நம்ம நிறைய டெசர்ட்ஸில் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரீஜனில் எவ்வளோ ஸ்டீப்பாக ஒரு பாயிண்ட் போகுது அப்படின்னு கிரேடியன்ட் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு லெவல் சர்ஃபேஸில் ஒரு டேன்ஜென்ட் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்க்கு வரைஞ்சோன்னா அதில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we are finding all the values of x, y, z and lambda such that in the gradient function del f of x comma y comma z equal to lambda into del g of x comma y comma z and g of x comma y comma z equal to k. ஸோ இதில் இந்த லேம்டா தான் வந்து Lagrange multiplier அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து we are going to evaluate f at all points x comma y comma z that results from step A. அதாவது வந்து ஸ்டெப் ஏயில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். எஃபோட பாயிண்ட்ஸ் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா எஃப்எக்ஸ் எஃப்ஐ எஃப்இசட் அப்படின்னு அதோட காம்பனன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஜியோட பாயிண்ட்ஸும் அந்த காம்பனன்ஸ் எஃப் ஜிஎக்ஸ் ஜிஒய் ஜிசெட்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம லேம்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து Lagrange multiplier கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். The largest of these values is the maximum value of f. The smallest is the minimum value of f அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா if you write the vector equation del f equal to lambda into del g in terms of its components, then the equations in step A becomes fx equal to lambda into gx அப்படின்னு எழுதலாம், fy equal to lambda into gy எழுதலாம், fz equal to lambda into gz எழுதலாம் and g of x comma y comma z equal to k ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ப்ராப்ளம் வேணால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பார்ப்போம். A rectangular box without a lid is to be made from 12 meters square of cardboard. Find the maximum volume of such a box. அதாவது நம்மளுக்கு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த டாப் வந்து இல்லை, இதில் இந்த லிட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் எத்தனை சைட்ஸ் இருக்கும் டோட்டலாக? யூஸ்வலாக இந்த பாக்ஸில் 6 சைட்ஸ் இருக்கும், பட் டாப் வந்து ஓப்பன்றதால 5 சைட்ஸ் இருக்கும் இதில். ஸோ இந்த 5 சைட்ஸ் வந்து இந்த 12 மீட்டர் ஸ்கொயர் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதில் மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த Lagrange multiplier மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எஸ், நம்ம அந்த ப்ராப்ளமை இங்கே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து XYZ வந்து நம்ம லென்த் விட்த் அண்ட் ஹைட் ஆஃப் தி பாக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன் மீட்டர்ஸில் எடுத்துக்கிறோம். தென் வி விஷ் டு மேக்ஸிமைஸ் தி வால்யூம் V equal to XYZ subject to the constraint G of x comma y comma z equal to surface area. இது வந்து ஆக்சுவலாக 2xz plus 2yz plus xy equal to 12. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எதை சொல்லுது? இந்த பாலினாமியல் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை சொல்லுது. இது ஈக்குவேட் டு 12ன்னு சொல்கிறதால வி கால் இட் இஸ் அன் ஈக்குவேஷன் வேர் தட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் தி சர்ஃபேஸ் ஏரியா which is equal to 12 meter square cardboard.
ஸோ இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். அண்ட் நம்ம வந்து வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணுறதால அது வந்து ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வின்னு எடுத்துருக்கோம். v equal to xyz, volume of the box. Now using the method of Lagrange multiplier, we look for the values of x, y, z and lambda such that del v equal to lambda into del g and g of x, y, z equal to 12. இதுதான் வந்து Lagrange multiplier ஃபார்முலா. ஸோ இதில் இந்த del v equal to lambda del g நம்ம எப்படி எழுதலாம்னா, காம்பனன்ட் வைஸாக பிரிக்கும்போது vx equal to lambda gx. இதில் vxன்றது va xால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், gxன்றது ga xால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், மல்டிப்ளை வித் lambda. அதே போல் தான் vy equal to lambda gy, vz equal to lambda gz and g of x, y, z வந்து 2xz plus 2yz plus xy equal to 12 equal to k தான் இங்கே 12. ரைட். ஸோ இது எப்படி ஆகுதுன்னா, vx v இருக்கு இல்லையா, இங்கே இந்த வியை எக்ஸால் வையால் இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எனக்கு கிடைக்கும். எக்ஸால் பண்ணோன்னா yz கிடைக்கும், வையால் பண்ணும்போது xzன்னு கிடைக்கும், இசட்டால் பண்ணும்போது xyன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஜியை எக்ஸால் வையால் இசட்டால் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸால் பண்ணால் 2z ப்ளஸ் yன்னு கிடைக்கும், வையால் பண்ணால் 2z ப்ளஸ் xன்னு கிடைக்கும், இசட்டால் பண்ணால் 2x ப்ளஸ் 2yன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதாவது vx வந்து ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு gx, vy ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு gy, vz ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு gz அண்ட் 2xz ப்ளஸ் 2yz ப்ளஸ் xy ஈக்குவல் டு 12. இதை வந்து நான் 4 ஈக்குவேஷன்ஸாக நேம் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் நேமிங் திஸ் யூ மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1, 2 and 3. அதாவது நம்மளுக்கு இந்த சைடில் இந்த 3 ஈக்குவேஷன்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த சைடில் வந்து நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து x மிஸ் ஆகுது, இதில் y மிஸ் ஆகுது, இதில் z மிஸ் ஆகுது. ஸோ ஈக்குவேஷன் 1 எக்ஸால், ஈக்குவேஷன் 2 வையால், ஈக்குவேஷன் 3 இசட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து xy இஸ் ஈக்குவல் டு, இந்த சைட்லேயும் எக்ஸால் பண்ணணும், இங்கேயும் எக்ஸால் பண்ணணும் இல்லையா, அப்போ 2 லேம்டா எக்ஸ் இன்ட்டு 2z ப்ளஸ் y அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே xy z இங்கே வையால் பண்ணும்போது இங்கே வையால் பண்ணால் லேம்டா y இன்ட்டு 2z ப்ளஸ் எக்ஸ்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இசட்டால் பண்ணால் இங்கேயும் இசட்டால் பண்ணணும், 2 லேம்டா இஸ் இன்ட்டு 2x ப்ளஸ் 2y. ஸோ அகெயின் வி கெட் 3 ஈக்குவேஷன்ஸ், 5, 6, 7 நேம் பண்ணிக்கும். Now after doing this we observe that lambda not equal to 0. ஏன்னா இப்போ lambda equal to 0வாக இருந்ததுன்னா என்ன ஆகும், இங்கே lambda சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா Lagrange multiplier வந்து 0 ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே 0, 0, 0ன்னு ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல y, z, xz, xy எல்லாம் சேம் ஆகிடும், அதெல்லாம் 0ன்னு ஈக்குவேட் ஆகிடும். அப்போ எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல இந்த yz, xy, xzலாம் 0ன்னு போட்டிங்கன்னா 0 ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். அது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணும். அதனால் வந்து லேம்டா கண்டிப்பாக 0வாக இருக்க முடியாது. ஸோ லேம்டா 0வாக இல்லைன்னா அப்போ ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குங்க, அப்போ லேம்டா 0லாம் அது ஏதோ ஒரு நம்பர்ன்றதால் அதை டெலீட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ரிமைனிங், அதாவது இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 5 and 6 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இந்த 2 டேர்மை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். லேம்டா நாட் ஈக்குவல் 0ன்றதால அது கிடையாது. ஸோ இதை வந்து இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2xz ப்ளஸ் xy ஈக்குவல் டு 2yz ப்ளஸ் xy அதை எழுதிட்டோம். இதில் இருந்து இந்த xy கேன்சல் ஆகிடும், 2xz ஈக்குவல் டு 2yன்னு இருக்கும், 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், xz ஈக்குவல் டு yz. இதில் z வந்து 0வாக இருக்க முடியாது, ஏன்னா z 0 வந்தால் வால்யூம் கிடைக்காது. வால்யூம் வந்து xy zனால z 0வாக இருக்கக்கூடாது. z நாட் ஈக்குவல் டு 0, அதனால் z நாட் ஈக்குவல் டு 0ன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ x ஈக்குவல் டு yன்னு கிடைக்கும். அதே மாதிரி 6 and 7 ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த yயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2yz ப்ளஸ் yx ஈக்குவல் டு 2zx ப்ளஸ் 2zy அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து இந்த 2yz கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து xy ஈக்குவல் டு 2zx இருக்குது. இதில் x வந்து 0வாக இருக்க முடியாது. ஸோ எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது y ஈக்குவல் டு 2z கிடைக்கும்.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கிடச்சிது, ஒய் ஈக்குவல் டு 2z கிடச்சிது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2z. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2z எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸை வந்து 2zன்னு எழுதுங்க, ஒய்யும் 2z எழுதுங்க. இந்த இடத்துல 2zன்னு வரும். எல்லாத்துலேயும் வந்து இசட்டை தவிர எக்ஸ் ஒய்லாம் 2zன்னு எழுதிட்டிங்கன்னா என்ன ஆகும்? இங்கே 2z சப்போஸ் இங்கே இப்படி எழுதும்போது 4z² வரும். அதே மாதிரி இங்கேயும் 4z², இங்கேயும் 4z² அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. 4z² ஆட் பண்ணால் என்ன வரும்? 12z² which is equal to 12. 12ம் 12ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா z² equal to 1, z equal to +or -1 கிடைக்கும். ஆனால் நம்ம பாசிட்டிவ் ரீஜியனில் இருக்கிறதால பாசிட்டிவ் ஆக்சிஸ் தான் எடுத்துக்கிறோம். இப்போ z வந்து 1. z 1ஆக இருக்கும்போது எக்ஸும் ஒய்யோட வேல்யூ வந்து 2 × 1, அது என்ன ஆகும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 2, z வேல்யூ 1. இதுதான் இதோட டைமென்ஷன்ஸ். அதாவது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து, விட்த்து, ஹைட் இருந்ததுனா தான் நம்மளோட வால்யூம், மேக்ஸிமம் வால்யூம் நம்ம வந்து இதில் எடுத்துகிட்டு அதோட டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரீஜனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்சர் ஆக்சுவலாக வந்து இதோட டைமென்ஷன்ஸ் ஆக்சுவலாக x = 2, y = z = 1 அப்படின்னு இருக்குது. பட் இதோட வால்யூம் கேட்குறாங்கன்னா இதோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வால்யூம் வந்து v = xyz. x வந்து 2, y வந்து 2, z வந்து 1. ஸோ வால்யூம் வந்து 4 m³ அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து இதோட வால்யூம். ஸோ இந்த மேக்ஸிமம் வால்யூம் வந்து v = 4 m³ அப்படின்னு இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளமில் எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 2, z வந்து 1 அப்படின்னு எழுதணும். ஸோ இதோட ஆன்சர். ரைட். ஸோ நவ் வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2ல் find the minimum value of x² + y² + z² subject to the constraint x + y + z = 3. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாங்கன்னா, the problem is to minimize x² + y² + z² subject to the constraint x + y + z = 3. ஸோ ஹியர் நம்மளுக்கு வந்து எப்போயுமே கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் தான் வந்து ஜின்னு எடுத்துக்கணும். ஸோ f(x, y, z) வந்து எதை மினிமைஸ் பண்ண சொல்கிறான்? x² + y² + z², அதோட மினிமம் வேல்யூ கேட்குறான். ஸோ அதுதான் எஃப். ஜி வந்து x + y + z = 3. Using the method of Lagrange multiplier, we look for values of x, y, z and lambda such that the formula del f = lambda del g and g of x, y, z = 12. This gives the equation fx = lambda gx, fy = lambda gy, fz = lambda gz. And also g of x, y, z = k. அதுதான் வந்து x + y + z = 3. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். ஸோ எஃப்பில் இருந்து நம்ம என்ன இது கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக fx = lambda gxனால் எஃப்ஐ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு lambda × ஜிஏ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? எஃப்ஐ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். lambda × ஜி எக்ஸால் பண்ணும்போது இங்கே 1ன்னு வரும். ஸோ 2x = lambda × 1 வந்து lambda தான். அதே மாதிரி fy = lambda gy வந்து எஃப்ஐ ஒய்யால் பண்ணால் 2y, ஜியை ஒய்யால் பண்ணும்போது 1ன்னு வரும். ஸோ lambda × 1 வந்து lambda. ஸோ 2y = lambda இன்னொரு ஈக்குவேஷன். fz = lambda gs அதே மாதிரி 2z = lambdaன்னு கிடைக்கும். அண்ட் g of x, y, z = k வந்து x + y + z = 3ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 4 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம எல்லாமே வந்து லேம்டாவாக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா 2x = 2y = 2zன்னு கிடைக்கும். இதிலேருந்து x = y = zன்னு கிடைக்கும். இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா z ப்ளஸ் எக்ஸுக்கு yக்கு பதில் zன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ z + z + z வந்து 3z = 3ன்னு வரும். z வேல்யூ e. ஸோ x = y = z வந்து e. ஸோ நம்மளோட மினிமம் வேல்யூ வந்து x, y, zக்கு பதில் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் f of x, y, z இந்த ஃபங்க்ஷனில் இதில் பண்ணிங்கன்னா a² + a² + a² வந்து 3a² which is the minimum வேல்யூன்னு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
A rectangular box open at the top is to have a volume of 32 cc. Find the dimensions of the box that requires least material for its construction. ஸோ அங்கே லாஸ்ட் ப்ராப்ளம்க்கு முன்னால் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு திரும்ப. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ஸோ XYZ அப்படின்னு இந்த பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இட்ஸ் ஓப்பன் அட் தி டாப். ஸோ இதோட வால்யூம் வந்து 32 cc சொல்லியிருக்காங்க. இதோட டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க, அதாவது XYZ ஓட வேல்யூஸ் கேட்குறாங்க இதில். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் டெல்ஸ் அபவுட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பாக்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை இது பண்ணுறோம். ஸோ சின்ஸ் த பாக்ஸ் இஸ் ஓப்பன் வி ஹாவ் தி சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரியும். இதில் XY வந்து ஒரு தடவை தான், ஏன்னா மேலே ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து XY பிளேனில் XY இருக்குது. ஆனால் YZும் XZும் 2 டைம்ஸ் எழுதணும். ஸோ 2YZ + 2XZ + XY. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து V = XYZ 32ன்னு கொடுத்துட்டான். ஸோ எப்போயுமே ஒரு வேல்யூ கொடுக்குறான்னா அதை தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் நம்ம யூஸ்வலாக ஜின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஜி தான் இந்த இடத்துல இந்த வின்னு எழுதியிருக்கேன். எஃப் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். எப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் வந்து XYZ = 32, அது கன்ஸ்ட்ரெயின்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம Lagrange multiplier மெத்தட் யூஸ் பண்ணால், யூஸிங் தி மெத்தட் ஆஃப் Lagrange multiplier we look for the values of x, y, z and lambda such that del f = lambda into del v. ஸோ இந்த v இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட், அதனால் del v வந்து lambda மல்டிப்ளை பண்ணுறோம். பட் del f வந்து ஈக்குவேஷன். திஸ் கிவ்ஸ் தி ஈக்குவேஷன் fx = lambda vx, fy = lambda vy, fz = lambda vz and xyz = 32. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு மெயினான ஈக்குவேஷன். இதில் எஃப்பை வந்து எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், விஏ எக்ஸால் பண்ணணும், அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ fx = lambda vx வந்து என்ன கிடைக்கும், இது எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இங்கே தான் எக்ஸ் இருக்குது. ஸோ வந்து 2z + yன்னு வரும். இதை எக்ஸால் பண்ணிங்கன்னா என்ன வரும், yzன்னு வரும். அது இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் 2z + y = lambda yz. அதே மாதிரி fy = lambda vy வந்து இதை yயால் பண்ணிங்கன்னா 2z வரும். இதில் yயே இல்லை, இதில் yயால் பண்ணிங்கன்னா x மட்டும் வரும். ஸோ 2z + x = lambda, இதை yயால் பண்ணிங்கன்னா xz மட்டும் வரும். ஸோ lambda xz டேரெக்டாக எழுதிட்டேன். fz = lambda vz என்ன வரும், இப்போது இதை z-ஆல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2y + 2x, இதில் z இல்லை. ஸோ 2y + 2x = lambda into இப்போ விஏ z-ஆல் பண்ணிங்கன்னா lambda y மட்டும் வரும். ஓகேவா. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்னு கேட்பீங்க. கான்ஸ்டன்ட் வந்து 0. இது இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா -32 இருக்கும். கான்ஸ்டன்ட் வந்து 0. அண்ட் g(x, y, z) k சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் இந்த வால்யூமோட ஈக்குவேஷன் xy = 32. ஸோ 4 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அகைன் இந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸில் இருந்து நம்ம காமனாக அதாவது ஈக்குவேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இல்லை, இதில் y இல்லை, இதில் z இல்லை இல்லையா. ஸோ இதில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே, இதில் வந்து yயால் மல்டிப்ளை பண்ணணும் இந்த இடத்துல எல்லாம், இதில் z-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் எல்லா இடத்துலையும். அப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2xz + xy = lambda xyz வரும். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2yz + xy = lambda xyz வரும். தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2yz + 2xz வந்து lambda into xyz வரும். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாமே lambda xyz ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு எல்லாமே ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் 5, 6 and 7 2xz + xy is equal to 2yz + xy equal to 2yz + 2xz. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை நான் வந்து ஈக்குவேட் பண்ணேன்னா இந்த xy கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆச்சுன்னா xz = yz வரும். z 0 இல்லைன்றதால அதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ x = yன்னு கிடைக்கும். அதே மாதிரி
இந்த செகண்ட் டூ ஈக்குவேஷன்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது 2yz கேன்சல் பண்ணலாம். இங்கே xy இங்கே 2xz இருக்குது. இதில் எக்ஸை கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 தான் எக்ஸ். அதனால் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா y ஈக்குவல் டு 2zன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு y ஈக்குவல் 2z கிடச்சிச்சு இல்லையா. இந்த xy வந்து 2zன்னா இந்த ஈக்குவேஷன் வால்யூமோட ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். xyz ஈக்குவல் டு x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 2z வந்து ஈக்குவேஷன் 4. அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 2zன்னு எழுதியிருக்கேன், yயும் 2zன்னு எழுதியிருக்கேன், z இருக்குது. ஸோ 2z இன்ட்டு 2z இன்ட்டு z வந்து 4z க்யூப். ஏன்னா z 3 தடவை மீட் பண்ணால் z க்யூப்னு வரும். இந்த சைடில் 32. z க்யூப் இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா 4 8 டைம்ஸ் இல்லையா. அதனால் z க்யூப் 8. 8 எப்படி எழுதலாம்? 2 க்யூப்னு எழுதலாம். ஸோ இசட்டோட வேல்யூ இந்த இடத்துல க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ z 2னா எக்ஸ் ஈக்குவல் டு y ஈக்குவல் 2zல அப்போ 2 இன்ட்டு 2 வந்து 4. ஸோ எக்ஸ் 4 y 4 z வந்து 2. இதுதான் இதோட டைமென்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ இந்த லெக்ரான்ஜ் மல்டிப்ளையர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்ளமை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இதை டைரக்ட் மெத்தடில் நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால் we are using Lagrange multiplier method, ரைட். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் தி சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 3 நம்பர்ஸ் given that the sum of their reciprocals is 1. ஸோ இந்த ப்ராப்ளம் மினிமம் வேல்யூ கேட்குறான். அந்த ப்ராப்ளம் இஸ் டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 3 நம்பர்ஸ் சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரைண்ட் தட் தி சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கல்ஸ் இஸ் 1. ஸோ என்ன சொல்லியிருக்கான்? நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம். xyzன்னு எனி 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணால் அதுதான் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். f of x, y, z வந்து x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் ஆட் பண்ணி வர ஃபங்க்ஷன். ஆனால் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறான்னா, given that their sum of their reciprocal is 1. ரெசிப்ரோக்கல்னா என்ன? எக்ஸ் இருக்குன்னா அது ரெசிப்ரோக்கல் 1/x. இதுதான் ரெசிப்ரோக்கல். அது மாதிரி yன்னா 1/y, zனா 1/z. இதெல்லாம் ஆட் பண்ணால் இதோட சம் வந்து 1 வருது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன். ஸோ யூஸிங் மெத்தட் ஆஃப் Lagrange multiplier, we look for the values of x, y, z and lambda such that del f equal to lambda del g and g of x, y, z equal to k. k தான் இந்த இடத்துல 1. ஸோ அதனால் டேரெக்டாக எழுதிக்கிட்டேன். This gives the equation fx equal to lambda gx, fy equal to lambda gy, f is equal to lambda gz. ஸோ இதே கான்செப்ட் தான் முன்னால் எழுதுன மாதிரி. என்ன பண்ண போகிறோம்? இந்த fxனால் fஐ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது அண்ட் தென் 1/x + 1/y + 1/z equal to 1 அதையும் சொல்லிடணும். ஸோ இப்போது இந்த கான்செப்ட் வாங்க. fx equal to lambda gxனால் என்ன வரும்? fx வந்து 2x equal to lambda gxனால் g எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை எக்ஸால் பண்ணணும். 1/xஐ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -1/x² அப்படின்னு வரும் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே லாம்டா இன்ட்டு -1 வந்து -λ. இந்த x² வந்து நான் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். அதனால் 2x³ ஆகிடும். ஸோ -λ வந்து 2x³. அதே மாதிரி fy lambda gy வந்து எஃப்ஐ வையால் பண்ணால் 2yன்னு வரும், ஜிஏ வையால் பண்ணால் -1/y² வரும். லாம்டா அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த y² இப்படி கொண்டு போனால் 2y³ வரும், -λ இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி தான் இசட்டால் பண்ணும்போது 2z = lambda இன்ட்டு -1/z² வரும். நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ z² இந்த சைடில் வந்ததுன்னா 2z³ = -λ வரும். ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன தெரியுது? -λ ஈக்குவலாக இருக்குது. ஸோ -λ ஈக்குவேட் பண்ணும்போது அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் அஃப்கோர்ஸ் இது வந்து இந்த ரெசிப்ரோக்கல் சம் வந்து 1. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 and 3 we find that 2x³ = 2y³ = 2z³. இதில் 2, 2, 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ x³ = y³ z³ வந்ததுன்னா க்யூப் ரூட் எடுத்தால் x = y = z கிடைக்கும். இந்த x = y = z எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்போயுமே அதுதான் மெயின் ஈக்குவேஷன். அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இந்த பிளேஸில் இசட்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் எழுதியிருக்கேங்க. 1/z + 1/z + 1/z 1. ஸோ 3/z 1ன்னு வரும். இதுலேருந்து z வேல்யூ 3ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே வந்து இந்த இடத்துல சேம்லேயே, அதனால் x = y = z = 3ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் பதில் 3, 3, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எந்த ஈக்குவேஷனில் நம்மளோட f of x, y, z இதில் x² y² z² 3² வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் சம் பண்ணும்போது
3 square plus 3 square plus 3 square ஆட் பண்ணால் 9 plus 9 plus 9 27 வரும். That is a minimum value. So I hope you got this concept. So நம்ம இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். Prove that the rectangular solid of maximum volume of that can be inscribed in a given sphere is a cube. ஸோ அதாவது ஒரு ஸ்பியருக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் சாலிடை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் தான் வந்து ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் வித் ஆரிஜின் வந்து 0 0 0. ஸோ சென்டர் பாயிண்ட் 0 0 0 வச்சு நீங்கள் ஒரு ஸ்பியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும். இது வந்து பி த ஸ்பியர் விச் ரெக்டாங்குலர் பாக்ஸ் இஸ் இன்ஸ்கிரைப்ட். We want to find the volume of the maximum rectangle. ஸோ வந்து நான் இது ஒரு 2 டைமென்ஷனில் இங்கே எடுத்து காட்டுறேன். எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இது ஒரு ஸ்பியர். இந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் சாலிட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எக்ஸு, இங்கே ஒய்னா இங்கே ஒய் ஈக்குவலாக எடுத்துருக்கும். இதோட டயகனல் வந்து டயமீட்டரை மென்ஷன் பண்ணும், ஸ்பியரோட டயமீட்டர். ஸோ அதாவது இதோட ஸ்பியர் 2Dயில் பார்க்கும்போது இந்த சர்க்கிளோட டயமீட்டர். ஸோ தி சென்டர் ஆஃப் தி பாக்ஸ் அண்ட் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் ஆர் சேம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சென்டர் பாக்ஸோட சென்டரும் ஸ்பியரோட சென்டரும் சேம். எனி டயகனல் ஆஃப் தி பாக்ஸ் இஸ் த டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். Let x, y, z be the coordinates of the corner of the box which lie on the sphere. Then 2x, 2y and 2z are the dimensions of the box. அதாவது இது என்ன சொல்ல வரான்னா எக்ஸ் ஒய் இசட் நீங்கள் எடுக்கிற கோஆர்டினேட்ஸ் வந்து ஒரு சைடு கார்னரில் எடுக்கும்போது இன்னொரு சைட்லேயும் நம்மளுக்கு வந்து இதை வந்து மீன் பண்ணுறான். ஸோ அப்படின்னு இப்போ தான் நான் சொன்னேன், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குன்றதால 2x, 2y, 2z வந்து இதோட டைமென்ஷன் எடுத்துக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் என்ன வரும்? v equal to 2x, 2y, 2z which is 8x, yz. The problem is to maximize v subject to the constraint g of x, y, z equal to x square plus y square plus z square equal to r square. ஸோ இதுதான் வந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன். இந்த ஸ்பியர், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பியருக்குள்ளே இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சாலிட், அது வந்து க்யூப்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 2x, 2y, 2z இதோட டைமென்ஷன்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி அது 2x, 2y, 2zன்னு ப்ரூவ் பண்ணணும். யூஸிங் மெத்தட் ஆஃப் Lagrange multiplier, we look for values of x, y, z and lambda such that del v equal to lambda into del g and g of x, y, z equal to r square. This gives the equation vx equal to lambda gx, vy equal to lambda gy, vz equal to lambda gz and x square plus y square plus z square equal to r square. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ இதில் v எங்கே இருக்குது? 8xyz. இதில் இது எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 8yz வரும், ஒய்யால் பண்ணால் 8xz வரும், இசட்டால் பண்ணிங்கன்னா 8xyன்னு வரும். ஜியை எக்ஸால் பண்ணால் 2x, ஒய்யால் பண்ணால் 2y, இசட்டால் பண்ணால் 2z. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த vx gx பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி vy gy, vz gzல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்றதால இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஸ்பியர் இருக்கு இல்லையா, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் equal to r ஸ்கொயர், அது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை we are going to multiply ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வித் எக்ஸ். ஏன்னா இங்கே 8xyz வரும், இங்கே எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x ஸ்கொயர்னு வரும். செகண்ட் ஈக்குவேஷன் ஒய்யால் பண்ணால் 8xyz வரும், இங்கே y ஸ்கொயர்னு வரும். தேர்ட் ஈக்குவேஷன் இசட்டால் பண்ணால் இங்கே 8xyz, இங்கே லேம்டா இன்ட்டு 2z ஸ்கொயர்னு வரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸால் ஒய்யால் இசட்டால் பண்ணும்போது இப்படி வரும். அண்ட் ஸ்பியரோட ஈக்குவேஷன் லாஸ்ட்டாக எழுதியிருக்கும். ஸோ இங்கே எல்லா சைடும் சேம்ன்றதால லேம்டா 2x ஸ்கொயர் டு லேம்டா 2y ஸ்கொயர் டு லேம்டா 2z ஸ்கொயர், லேம்டா நான் ஜீரோன்றதால இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் ஈக்குவல் 2y ஸ்கொயர் ஈக்குவல் 2z ஸ்கொயரால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் z ஸ்கொயர் சேம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் z ஸ்கொயர் சேமாக இருந்தால் எக்ஸ் ஒய் இசட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் சேமாக இருந்ததுன்னா ஒரு டைமென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்யூபை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் வந்து இந்த ஸ்பியரில் ப்ளேஸ் பண்ணும்போது 2x, 2y, 2zன்னு வரும். ஸோ இட்ஸ் அ க்யூப். இந்த எக்ஸ் ஒய் இசட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் ஸ்பியர் இருக்கு இல்லையா 4, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதில் இசட், ஒய்க்கு பதில் இசட் போட்டிங்கன்னா 3z ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். இசட் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் பை 3ன்னு வரும். இசட் வந்து r/√3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் மூணுமே சேம்லி, அது வந்து r/√3ன்னு வரும். இது எடுத்துகிட்டு போயிட்டு மேக்ஸிமம் வால்யூம் வேணும்னா 8xyzல எக்ஸு ஒய் இசட் இதில் வந்து
r/√3 போட்டிங்கன்னா 8 இன்ட்டு ஆர் வந்து ஆர் க்யூப்னு வரும். √3 வந்து 3√3 வரும். ஸோ வால்யூம் வந்து 8r³ வரும். அண்ட் தென் XYZ நம்ம ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸாக வந்து 2x 2y 2z வந்து XYZ ஈக்குவல்ன்றதால இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதால இது வந்து க்யூப்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா இந்த இடத்துல வந்து இது ஒரு சாலிட் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பியருக்குள்ளே இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ அதனால் XYZ சேமாக இருக்கும்போது 2x 2y 2z சேம்ன்றதால இதோட டைமென்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேம். ஃபார் எக்ஸாம்பிள் XYZ 2னா இந்த இடத்துல எல்லா சைடும் 2 2 2ன்னு நம்ம வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஏ க்யூப் ஃபார்மில் தான் அது வந்து வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா XYZ வந்து சேம் சொல்லிட்டு, அதனால் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a cube. therefore the dimensions of the box are equal. இது ஈக்குவலாக இருக்கிறதால இது வந்து க்யூப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். க்யூப்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸிமம் வால்யூமும் கண்டுபிடிக்கணும் நம்ம இதில், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம் வெரி வெல். ஸோ வித் திஸ் we know the applications of the extreme values. எப்படி இதை வந்து மெத்தட் ஆஃப் Lagrange multiplier யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம், மேக்ஸிமமா இல்லை மினிமமா அப்படின்னு. தேங்க்யூ.